இப்பயும் எல்லாருக்குமே ஒரு கனவு படம் இல்லை இந்த மாதிரி ஒரு முதல்வர் வந்துட மாட்டாரான்னு சொல்லிட்டு முதல்வன் படம் உங்களுடைய படத்தை ஒரு பெரிய எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. வாட் இஃப் கண்டிப்பா உங்களும் கேட்டிருப்பாங்கல்ல, சார் நீங்க சினிமால தான் பண்ணுவீங்களா, டைரக்டாலும் அரசியலுக்கு வாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, ஆப்வியஸா கேட்பாங்கல்ல. வாட் யூ வுட் ரியாக்ட்? பட் எதனால நீங்க வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஈவன் ஐ கோட் நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம், அதெல்லாம் இங்கே பேச முடியாது. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் வேண்டாம் தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் அதுக்கு வந்து வேறு ஒரு விதமான ஒரு மைண்ட் செட் இருக்கணும். மைண்ட் செட்டு வேறு விதமாக இருக்கும். இப்போ யாராவது ஒன்றா ஏதாவது உங்களுடைய இல்லை உங்கள் ஃபேமிலியை தப்பாக பேசுனாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் எமோஷன் ஆகிட்டு போய் அடிக்கிறோம், எதை வேணாலும் பண்ணுறோம், என்ன வேணாலும் பண்ணிடுவோம். ஆனால் அங்கே எவ்ரிடே நடக்கும். ஒன்ஸ் யூஆர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர்னு சொன்ன உடனே உங்களை இழுப்பாங்க, உங்கள் ஃபேமிலி இழுப்பாங்க, பிரதர்ஸ் இழுப்பாங்க, எல்லாரையும் திட்டுவாங்க. இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் இப்போ இருக்கிற அரசியல் வேறு மாதிரி இருக்குது. பணம் இப்போ இருக்கிற அரசியல் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் எகைன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எதுக்கு வரணும்னு நினைக்கிறோம், இங்கே தட்டி கேட்கணும்னு வரோம். இல்லை, அது நடக்காது. நாம் இப்போ தட்டி கேட்கணும்னு நினச்சா இல்லை உன்னுடைய ஹை கமாண்ட் வேறு மாதிரி சொல்லுது, நீங்கள் பேசக்கூடாதுன்னுவாங்க. அப்போ வாட் இஸ் யுவர் பிரின்சிபல் இன் லைஃப்? இல்லையா? சும்மா யாரோ சொல்கிறது பேச்சு கேட்குறது அது நல்லதாக இருந்தால் ஓகே. தப்பான விஷயங்களாக இருந்தால் யார் அவங்க ஹை கமாண்ட் சொல்கிறதுக்கெல்லாம் சிங் செக் போடணும். அது நம்மளால முடியாது. அதுதான் ஒரு அது முடியாது நம்மளால. அப்புறம் வந்து பணம் இருந்தால் தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நீட்லி புட்ஸ் a straight answer actually. ரைட். ஸோ தீயவர் கொலை நடுங்க. பொதுவாக அர்ஜுன் சாரை பார்த்தாலே கெட்டவங்களுக்கு வில்லனுங்களுக்குலாம் கொலை நடுங்கும். ஸோ டைட்டிலாகவே அதை வச்சிருக்கீங்க. பட் ஸ்னீக் பீக் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு 5 நிமிஷம் சீன்லேயே நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஸோ 2 விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒன்று எது நியாயம் எது தர்மம். சில நேரங்களில் தர்மமாக இருக்கிறது பொதுவாக லா படி நியாயமாக இருக்காது, ஆனால் மனித நியாயம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ வாட் யூ ஃபாலோ? இந்த படம் மூலமா நீங்க எதை சஸ்டெயின் பண்ணணும், இல்லை எதை தூக்கி நிறுத்தணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? எப்படின்னா நியாயன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நியாயம் தோணலாம், எனக்கு ஒரு நியாயமா இருக்கும். பட் எண்டில் வந்து எது தர்மம் இருக்குல்ல, ஒரு இன்சிடென்ட்ல எது தர்மம், நமக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவத்தில் எது தர்மம், யார் சொல்றது கரெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் சாரோட கேரக்டர் ஸ்கெட்சே. அதுதான் அவர் போலீஸாக இருந்தாலுமே அதுதான் அதில் ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்போம், எனக்கு சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும், சட்டத்திலேருந்து காப்பாற்றவும் தெரியுன்றது. ஸோ சொல்ல வர்றதுமே அதுதான். ஸோ இங்கே எல்லாருக்குமே 2 ஷேட் இருக்குது, எல்லா மனிதர்களுமே 2 ஷேட் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் லைன்ஸு. ஸோ கதையோட தியரியே அதுதான். பிகாஸ் சார் வந்து சொல்லுவாங்கல்ல, எல்லா ஹீரோனாவே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் இல்லை, சார் மருதுமறையில் கான்ஸ்டபிளாக இருந்தும் பண்ணியிருக்காரு, இஸ் பீங் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சில் ஓகே இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும், ஐ வாண்ட் அர்ஜுன் சார் லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதில் இருக்கணும், நீங்கள் ஒரு பண்ண விஷயம் அவரோட கேரக்டரில்? இல்லை, அதுதான் இப்போ அதான் பெரிய கஷ்டமான டாஸ்க்கு. நம்ம போலீஸ்ன்னு தோணாலே சின்ன வயசுலேருந்து சாரை நிறையா பார்த்துட்டோம். என்ன பண்ணாலும் சார் பண்ணியிருப்பார். என்ன பண்ணாலுமே சாருக்கு எல்லா விஷயமுமே நான் புதுசுன்னு நினைப்பேன், சார் ஒரு ஸ்மைலில் தெரிஞ்சிடும் இதெல்லாம் நான் அப்பயே பண்ணிட்டேன்டான்ற மாதிரி. ஸோ அது பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது.